லைவ் தமிழ் செய்திகள். தமிழ் நடத்தி வரும் சரிகமபா நிகழ்ச்சியில் பின்னணி பாடகர்களை வாயில் விரல் வைத்து ஆச்சரியப்படும் அளவுக்கு அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுகின்ற போட்டியாளர்கள் பாடி வருகின்றார்கள். சரிகமபா போட்டியில் பாடுவதென்றால் அதற்கு முதலாவதாக சங்கீத அறிவும் ஆற்றலும் தேவைப்படுவது முக்கியமாகும். மக்களின் மனங்களில் இசை நிகழ்ச்சியாக வலம் பெறும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி பார்க்கப்படுகின்றது. பலரின் உள்ளங்களை கவர்ந்த நிகழ்ச்சியாகவே இது இருக்கின்றது. சரிகமபா நிகழ்ச்சிக்கு ரசிகர்களை அதிகரித்து கொடுத்த பாக்கியம் இந்த திவினஸ் என்ற சிறுவனை சார்ந்திருக்கின்றது. பழைய பாடல்களை இளைஞர்களுக்கு அறிமுகப்படுத்தி வருகின்றார். பழையவர்களுக்கு அந்த பாடலை ஞாபகமூட்டி வருகின்றார். அவருக்கு இந்த இளம் வயதில் இருக்கின்ற சங்கீத ஆற்றல் பலரையும் கவர்ந்திருக்கின்றது. டிஎம்எஸ் சவுந்தரராஜன், எம்எஸ்வி போன்ற பிரபல பாடகர்களின் பாடலையும் இசை அமைப்பில் நடைபெற்ற பாடல்களையும் இவர் பாடி வருவது அங்கிருக்கின்றவர்களை அதிர்ச்சி அடைய செய்திருக்கின்றது. நிகழ்ச்சியின் ஒவ்வொரு அங்கமும் இந்த திவினஸ் பாட மாட்டாரா என்று ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக திவினஸ் தொடர்ந்தும் பழைய பாடல்களை தற்போதைய இளைஞர்களுக்கு அறிமுகம் செய்வதில் அவருக்கு ஈடாக இருக்கின்றார். அந்த அளவு தனது திறமையை முழுமையாக பயன்படுத்துகின்றார். இதில் முதலாவது சுற்றில் அவருக்கு தெரிவில் வாய்ப்பு கிடைக்காமை அவரை கவலை அடைய செய்திருப்பதாக அவரின் ரசிகர்கள் கூறுகின்றார்கள். அவருக்கு என்ன நடக்கின்றது என்று பலரும் அதை ஆச்சரியமாக பார்க்கின்றார்கள், கேட்கின்றார்கள். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம் என்ற தெய்வ திருமகனிடத்திலிருந்து அந்த பாடலை அவர் பாடியதும் அங்கிருந்தவர்கள் கண்ணீர் சிந்த ஆச்சரியமாக வியப்பாக அவரை பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த அளவுக்கு அவருக்கு பாடலில் அவ்வளவு விருப்பம் இருக்கின்றது. பழைய பாடலுக்கு அவர் ஈடாக்கி கொள்கின்றார். பலரும் அவரின் திறமையை கண்டு வியந்து போய் நிற்கின்றார்கள், ஆச்சரியப்படுகின்றார்கள், சந்தோஷப்படுகின்றார்கள், அவருக்காக பிரார்த்தனையை மேற்கொள்கின்றார்கள். இருந்தாலும் நடுவர் குழாம் இதில் சந்தர்ப்பத்தை கைநடுவ விடுகின்றதா, திவினஸுக்கு வழங்கும் வாய்ப்பை ஏன் தாமதப்படுத்துகின்றது என்று பலரும் கேள்விகளை கேட்கின்றார்கள். இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்பதுவே லைவ் தமிழ் செய்தியின் உருக்கமான வேண்டுகோளாக இருக்கின்றது. இது தொடர்பாக தொடர்ந்தும் தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்.